வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, நான் யோகி என் வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் முதுகெலும்புக்கான சிதிலீகரணம். முதுகெலும்பு ஒரு அடுக்கி வைக்கப்பட்ட 32 எலும்புகள். அவைகளில் ஒவ்வொரு எலும்புக்கு இடையிலும் சில எலும்பு மஜ்ஜையும் இருக்கும், லிகமெண்ட்ஸ்னு இருக்கும். அந்த லிகமெண்ட்ஸ் எலும்பு ஒன்றோடு ஒன்று உறையாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய தண்டுவடம் சீராக மேல் நோக்கி உங்களுடைய மண்டைக்குள்ளே இருக்கிற கபால எலும்புக்குள்ளே இருக்கிற மூளையோடு சேர்ந்து இணையக்கூடிய ஒரு பகுதி. இவைகள் ஒன்றொன்று அடுக்கி வைக்கப்பட்டது. நீங்கள் முன்பக்கம் வரையும் போதும் பின்பக்கம் வரையும் போதும் பக்கவாட்டில் வரையும் போதும் அவைகள் ஒன்றொன்று உறையாமல் இருக்க அந்த லிகமெண்ட்ஸு பயன்படுகிறது. அந்த லிகமெண்ட்ஸை நீங்கள் ஈவனாகவும் சரிசமமாக இருக்க ஒரு அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு குழல் போல் இருக்கும். அதை நீங்கள் சிதிலீகரணம் பண்ணி உங்கள் லிகமெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். அதே நேரத்தில் அந்த கம்ப்ரெஷன்ஸை ஈஸியாக பண்ணி வைக்கணும். அதாவது ஒரு முன்பக்கம் வரையணும், பின்பக்கம் வரையணும், பக்கவாட்டில் வலது பக்கம் இடது பக்கம் வரையணும். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், கையை இடுப்பு பகுதியை வச்சுக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே முன்பக்கம் வரையணும், மூச்சை இழுத்துக்கிட்டே பின்பக்கம் வரையணும். இவை ஒரு 5 முறை செய்து முடித்து அதே போல் வலது பக்கம் ஒரு 5 முறை வரையணும், இடது பக்கம் ஒரு 5 முறை போகணும். ஸோ ஈவனாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஆல் போன்ஸ் ஒன்றோட ஒன்று ஸ்ப்ரிங் மாதிரி முன்ன பின்ன எல்லா பக்கம் வரையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகையால் உங்களுக்கு அடுத்த கட்டமான ஆசனங்கள் செய்வதற்கு இலகுவாக இருக்கும். இதனால் உங்களுக்கு இரத்த ஓட்டம் முதுகெலும்பில் சீராக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஒரு ப்ரெஷர், உங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் முதுகெலும்பை சார்ந்தது. அவைகள் நேராக இருக்க அல்லது ஒரே பக்கமாக வளைந்து இருக்க அவைகள் முழுவதும் இறுக்கி கொண்டிருக்கும். ஆகையால் நீங்கள் நிதானமாக அந்த ஆசனங்கள் சிதிலீகரணங்கள் செய்யும்போது இவை அனைத்தும் லகுவாக்கி விட்டு அடுத்தபடியாக நீங்கள் ஆசனம் செய்யும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன்ஸ் போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையத்துக்கு ஈஸியாக இருக்கும். முதலில் இடுப்பில் கையை வச்சுக்கோங்க, கால்கள் ரெண்டும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு விட்டுக்கிட்டே நிதானமாக முன்பக்கம் வளைங்க, லூசனாக வளைங்க. திருப்பி மூச்சு இழுத்துக்கிட்டே மேல் நோக்கி வாங்க. இப்போ கைகளை கொஞ்சம் பின்பக்கமாக சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துட்டு நிதானமாக பின்பக்கம் சாய்ங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே மெதுவாக மேலே வாங்க. நவ் ஹேண்ட்ஸ் டவுன். இதே போல் 5 முறை செய்யணும். கொஞ்சம் செய்து பழக உங்களுக்கு கொஞ்சம் வேகமும் வந்துடும். அதில் உங்களுக்கு ஒரு பேலன்ஸிங்காக கிடச்சிடும். மறுபடியும் பார்த்துக்கோங்க. கை இடுப்பில் வச்சுக்கிட்டேன், நிதானமாக மூச்சு விட்டுட்டு ஃபார்வர்ட் பெண்ட், தலையை லூஸாக விடுங்க உள்ளார. திருப்பி மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க. பின்பக்கமாக இடுப்பு பகுதியில் பிடிச்சிக்கோங்க கையை. மூச்சு இழுத்துட்டு மறுபடியும் விட்டுடுங்க. அகைன் தேர்ட் டைம் எக்ஸேல் டவுன், தலையை லூஸாக விடுங்க. இன்ஹேல் அப், கையை பின்பக்கமாக பிடிச்சிக்கோங்க முதுகெலும்பு. எக்ஸேல், இன்ஹேல் அப். நிதானம். இதில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கால் பின் பகுதி நல்ல நரம்புலாம் இழுத்து விடும். அதனால் வேரிகோஸ் எல்லாம் சரியாகும் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது. இதே நேரத்தில் பேக்வேர்ட் பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மார்பெலும்புகள் நல்லா விரிஞ்சு கொடுத்து அதில் இருக்கிற எலும்புக்கு இடையில் இருக்கிற ஒரு தசை பகுதியெல்லாம் ஒரு நல்ல வலுப்பெறும். உங்களால் காற்று நிறைய சுவாசிக்கும் போது நிறைய காற்று உள்ளே போகும், வெளியும் வரும். இதே நேரத்தில் உங்களுடைய கால் மூட்டு பகுதியானது உள்பக்கமாக அழுந்தி உங்களுக்கு ஒரு கால்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் மூணாவது பிரெயின் பேலன்ஸ் ஆகும். ஆசனங்கள் செய்யும்போது கண்ணு மூடி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிரெயின் பேலன்ஸாகவே இருக்கும். அதே நேரத்தில் இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட், முதல்ல ரைட் பக்கம் வளைங்க. ஆசனங்கள் செய்யும்போது எப்பவுமே வலது பக்கம் செய்யுங்க முதல்ல, அடுத்தது இடது பக்கம். பிராணாயாமம் செய்யும்போது எப்பவுமே இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிங்க. முதல்ல இப்போ நான் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ஃபஸ்ட்டு
என்னுடைய ரைட் ஹேண்டை அப் பண்ணிக்கிறேன். நிதானமாக மூச்சு விட்டுக்கிட்டே பக்கவாட்டில் இடது பக்கமாக சாயிறேன். திருப்பி நிதானமாக மூச்சு இழுத்துட்டே வரேன். கையை மெதுவாக நிதானமாக கீழே இறக்கிறேன். இப்போது இடது கை அதே மாதிரி மேல் நோக்கி தலைக்கு மேலே வச்சுக்கிறேன். இந்த கை அடுத்த கையானது நிதானமாக அது பெண்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துகிட்டே இருக்கும். டோன்ட் மைண்ட். மூச்சு விட்டுட்டே வளைங்க. இப்போ உங்கள் முதுகெலும்பானது இரு பக்கமும் ஸ்ப்ரிங் மாதிரி நல்ல வளையும் தன்மையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். மறுபடியும் ஒரு முறை செய்கிறேன் பாருங்கள். நிதானமாக கையை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. தலைக்கு மேலே இருக்கணும். இந்த பக்கவாட்டு கையை நிதானமாக கீழே இறக்கிட்டே போங்க. சைட்வைஸ் பெண்டிங். நிதானமாக பக்கவாட்டில் வளையிறது. மூச்சு இழுத்துட்டு மறுபடியும் மேலே வாங்க. ஹேண்ட்ஸ் டவுன். மறுபடியும் லெஃப்ட் கையை மேலே தூக்குறீங்க. இடது கையை நிதானமாக இறக்கிட்டே வரீங்க. கூட சேர்ந்து கொஞ்சம் தலையை சாய்ங்க. இன்ஹேல் அப், ஹேண்ட்ஸ் டவுன். ஒரு 5 முறை செய்யுங்க. செய்ய செய்ய உங்களுடைய இடுப்பிலிருந்து மேல் நோக்கி தசைகளை நல்லா இழுத்து விடும். மூச்சு இழுத்துக்கோங்க. எக்ஸேல் டவுன் டவுன் டவுன். இன்ஹேல் அப், ஹேண்ட்ஸ் டவுன். இந்த மாதிரி செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல் பகுதியில் இருக்கிற எல்லா தசைகளும் நல்ல நீட்சி பெறும். அதோடு இருக்கிற பின்னி இருக்கிற நரம்புகளும் நல்ல நீட்சி பெறும். அதில் ரத்த ஓட்டமும் சீராக பரவும். உங்களுடைய கம்ப்ரெஷனில் இருக்கிற உங்கள் முதுகெலும்பில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாம் நிதானமாக லூசன் ஆகும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைய டிப்ஸ்: தினந்தோறும் தண்ணீர் நிறைய குடிங்க. அதில் 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அந்த வாட்டரில் நீங்கள் கொஞ்சம் சீரகமோ அல்லது ஓமமோ போட்டு கொதிக்க வச்சு பாட்டில் நிரப்பி வச்சுக்கோங்க. எப்பப்போ தாகம் இருக்குதோ ஒரு கப்பாவது குடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய செரிமான கோளாறுகள்லாம் சரியாகும். அதே நேரத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எதுவுமே இருக்காது. கெட்ட நீர் உடம்புல இருந்ததுன்னா அது எல்லாம் எடுத்து வெளியே தள்ளிடும். யூரினேஷன் வழியாக வெளியே போயிடும். தினந்தோறும் தண்ணீர் குடிப்பதை மட்டும் அதிகப்படுத்திட்டே வாங்க. மேக்ஸிமம் 5 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கலாம். மினிமம் 3 லிட்டர்ஸ் குடிங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.